கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 1 கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24 முதல் 27 உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து தியானிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் இந்த விசுவாச வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக இந்த பகுதியிலே சொல்லுகிறார். விசுவாசத்தை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஓட்டப்பந்தயம் என்பது எல்லாரும் ஓடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாருக்குமே பரிசு கிடைப்பதில்லை. எல்லாரும் பரிசை பெற முடியாது. ஒருவர் மாத்திரமே பரிசை பெறக்கூடியவராக காணப்படுவார். ஆகவே அந்த ஒருவர் மாத்திரமே பரிசை பெறக்கூடியவராக இருந்தாலும் கூட ஓடுகிற அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்று சொன்னால், தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தன் பலங்களை எல்லாம் இந்த ஓட்ட பந்தயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நிலைமையிலே ஆயத்தப்படுத்தி அவர்கள் சீராக்கி கொண்டு தங்களே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆயத்தப்படுத்துவார்கள். அதற்கு பிற்பாடுதான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள், கலந்து கொள்வார்கள். அப்படி ஓட்டப்பந்தயத்தில் ஓடி பரிசை பெறுவதற்கு முயற்சியும் செய்வார்கள். இதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனும் நமக்கு இந்த வேத புத்தகத்தை கொடுக்கும் பொழுது, எழுதி கொடுக்கும் பொழுது, அவர் நம்முடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்களும் விசுவாசத்தை பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தை ஓட்டத்திலே ஓடும் பொழுது நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பந்தய பொருளை பெறக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பந்தய பொருளை பெறாதவர்களாக நாம் ஓடினால் நிச்சயமாக நமக்கு அது புரோஜனமற்றதாய் காணப்படும். இன்றைக்கு அநேகருடைய விசுவாச ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏனோதானவாக இருக்கிறது, அல்லது இந்த உலகத்துக்குரியதைப் போல காணப்படுகிறது. தேவன் எவ்விதமாக ஓட வேண்டும் என்று சொல்லி விசுவாச ஓட்டத்தை கொடுத்தாரோ அவ்விதமாக ஓடுவதற்கு இன்றைக்கு அநேகருக்கு அதிலே அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் நமக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் மற்றவர்களைப் போல ஓடாதபடிக்கு பரிசு பொருளை பெறக்கூடியவர்களாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 24வது வாக்கியம் 9ஆம் அதிகாரம். பந்தயசாலிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். விசுவாச ஓட்டம் என்பது ஒன்றை பெறுவதற்காக ஓடக்கூடிய ஓட்டமாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த விசுவாச ஓட்டத்தை குறித்து வெறுமனே ஓடி ஒன்றையும் பெறாதவர்களாக இருக்கக்கூடாது. நாம் பரலோக ராஜ்யத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே நாம் போய் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே நமக்கு பரிசு பொருட்கள் உண்டு. அங்கே நம்முடைய ஓட்டத்திற்கு ஏற்ற எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் பெறக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் ஓடினாலும் அந்த பரலோக ராஜ்யத்தில் அடைந்தாலும் கூட அங்கே பரிசு பொருளை பெறக்கூடியவர்களாக இல்லாதபடிக்கு வெறுமனே போய் நிற்கக்கூடியவர்களாக காணப்பட்டால் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் காணப்படுவோம். ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லும் பொழுது, பந்தயத்தை ஓடுகிறீர்கள், நீங்கள் பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். பந்தயத்திலே போராடக்கூடிய அத்தனை பேருமே யாராக இருக்கிறார் என்று சொன்னால் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க. இச்சை அடக்கம் என்று சொல்லும் பொழுது தங்களுக்கு புசிப்பதற்கு எல்லாவற்றிலும் புசிக்க முடியும். ஆனால் இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராகிறவர்கள் குறிப்பிட்ட ஆகாரத்தை மட்டுமே புசிக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அப்படியானால் தங்கள் சரீரத்தை ஒடுக்கக்கூடியவர்களாக, அதற்கென்று பக்குவப்படக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். மற்ற எல்லாவற்றையும் புசியாதபடிக்கு இவைகளைத்தான் புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் ஆயத்தப்படுவார்கள். நம்முடைய விசுவாச ஓட்டமும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாமும் கூட தேவனுக்கு பிரியமானவர்களை மாத்திரமே செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டுமே ஒழிய நமக்கு பிரியமானவர்களை செய்வதற்கு நாம் ஆயத்தப்படக்கூடாது. ஆகவே தேவன் எதை விரும்புகிறாரோ, தேவன் எதை விருப்பப்படுகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஓட்டம் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய விருப்பத்திற்கு நாம் ஓடும் பொழுது நிச்சயமாக நாம் பந்தயத்தை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும், நன்மைகளை பெற முடியும், அவரோடு கூட நித்திய காலமாக வாழ முடியும். அப்படிப்பட்டவர்களாக ஓடுவதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வராக.
ஆகவே நிச்சயத்தோடு கூட ஓடுவோம், நிச்சயத்தோடு கூட நாம் காணப்படுவோம், நிச்சயத்தோடு கூட நாம் இருந்து இந்த நிச்சயமுள்ள பரிசு பொருளை பெற்று தேவ ராஜ்யத்திலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய திவ்ய நாமம் இன்றும் சதா காலங்களில் மகிமைப்படுவதாக. ஆமென்.